நாங்க 30வது வினாவிலிருந்து விடை காணுகின்ற விளக்கத்தை பார்க்க போறோம். இத 30வது வினாவை பாருங்கோ. ABC எனும் 3 கம்பிகளை வளைத்து தயார் செய்யப்பட்ட 3 சட்டங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இவற்றில் நீளங்கூடிய கம்பி எது என்று கேட்கப்படுகின்றது. இது ஒரே வகை வடிவமாக எங்களுக்கு தெரியாவிட்டாலும் உண்மையிலேயே ஒரே சதுர வடிவம்தான். இங்க மாற்று உருவங்கள்ல எங்களுக்கு மாற்று வடிவங்கள்ல எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இவங்க கற்பனை நாட்கள்ல எங்களுக்கு எளிய கேட்கிற கணித வடிவங்கள்ல சதுரத்தை பற்றிய பண்புகளையும் 4 பக்கங்களும் சமன், 4 கோணங்களும் சமன், 4 சமச்சீரச்சுக்கள் கொண்டது. அப்ப இது 3 தரப்பட்ட கம்பி வளைக்கப்பட்ட நேர்கோட்டு வடிவங்கள் 3மே ஒரே வகையான சதுரம் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த சதுரங்களை நான் 3ம் ஒரே வகையான சதுரம் என்பதற்கு விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. இந்த கோடு இப்படியாக அமைகின்றது. அமைத்து பார்க்கிறோம் நாங்கள். இப்ப என்னத்துக்காக என்றால், சாரி, இத நான் வேற நிறத்துல தாரது தெளிவாக இருக்கும். ஏனென்றால் அதே நிறம் என்பது எங்களுக்கு மயக்கத்தை தரும். அப்ப நான் சிவப்பு நிறத்துல தாரன். இப்ப இந்த 3ஐயும் சதுரங்களாக்கிவிட்டால் எங்களுக்கு இதில் எந்த சதுரம் நீளம் கூடியது என்பது தெளிவாகும். இது 3ம் ஒரே வகையான சதுரம், ஒரே அளவான சதுரம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப இது ஒரே அளவான சதுரம் என்றபடியால் இப்ப இந்த வடிவங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்றால் இப்படியான சதுரம்தான் இது. 3ம் ஒரே அளவான சதுரம். இந்த 4 மூலைகள்லையும் சதுரங்கள் இருக்கின்றது, சிறிய சிறிய சதுரங்கள் இருக்கின்றது. இந்த வடிவங்களை கண்ணால பார்த்து நாங்க கேள்விக்கு விட தரவிடும். ஏனென்றால் இங்கு ஒரு அளவீடுகளும் தரப்படவில்லை. அப்ப அளவீடுகள் இல்லாம நாங்கள் கண்ணால பார்த்து தருவதாக இருந்தால் இங்க பாருங்க, முதலாவது விடையில இந்த கோடு தரப்பட்டிருக்கிறது. இதுதான் கோடு. அப்ப இந்த கோடு பெரியதா அல்லது இரண்டாவது விடையில இப்படியான ஒரு கோடு, அதுக்கு வேறு ஒரு நிறத்துல நான் நிலத்தி காட்டுறேன். இந்த கோடு தரப்பட்டிருக்கிறது. மூன்றாவதுல அடுத்ததாக இப்படியான ஒரு கோடு தரப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்கோ. அப்ப இந்த 3 கோடுகள்ல எது எங்களுக்கு நீளம் கூடியது என்பதை நாங்க கண்ணால பார்த்தால் இந்த வடிவம்தான் நீளம் கூடியது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அடுத்ததாக இது 2வது, அடுத்த ஆகச் சிறியது இது. அப்ப நாங்க 1, 2, 3 என்று போட்டா இது முதலாவது, அடுத்தது இது 2வது, இது 3வதாக வருகின்றது. நீளம் குறைந்தது. அப்ப நீளம் கூடியது எங்களுடைய கற்புலன் ஆற்றல்ல நாங்க இந்த வடிவத்தை ஒரு சதுரமாக கொண்டபடியால் இதுதான் நீளம் கூடியது என்பது உங்களுக்கு புலனாக வேண்டும். அதாவது இங்கே இது நீளம் கூடவாக இருக்கின்றது மற்ற 2ஐயும் விட. இங்க பாருங்க, இது நீளம் கூட. ஆக நீளம் குறைந்தது இதுதான் முதலாவது. 2வது நீளம் கூடியது இது 2வது. 3வது தான் நீளம் மிக கூடியது. ஆகவே இது கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்து கண்டுபிடித்து சொல்லுதல் 3வது விடையே பொருத்தமானது.
இனி அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். இந்த வினா ஒரு தர்க்க ரீதியான பந்தியில கேள்விகள் எப்படி அமையணுமோ அந்த மாதிரி அமைகின்றன. ஒரு சிறுவன் தனது வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் ஒரு மணித்தியாலத்தில் சென்ற வாகனங்கள் பற்றி பின்வருமாறு ஒரு குறிப்பை தயாரித்தான். அவன் அவை சென்ற திசையை இனங்காண்பதற்கு அம்புக்கோடு குறியீட்டை பயன்படுத்தினான். அப்ப அவை சென்ற திசையை அவன் அம்புக்கோட்டினால காட்டுகின்றான். இங்கே தரப்பட்ட தரவுகளின்படி இது சென்ற திசை இங்க, இது சென்ற திசை இங்க, இது திசை, அடுத்தது சென்றது இங்க, அடுத்தது சென்றது இங்க, அடுத்தது சென்ற இங்க, அடுத்தது சென்ற இங்க, அடுத்தது திரும்பி எதிர் திசை, மற்ற எல்லாம் அடுத்ததும் எதிர் திசை. இப்ப இதுல அடுத்து சொல்லப்படும் இந்த பாருங்க, சிறுவன் தனது வீட்டுக்கு முன்னால இருக்கிற வாகனங்கள் போனது, அதாவது வலது பக்கம் போச்சுதா இடது பக்கம் போச்சுதா என்பதை திசைய அம்புக்கோட்டினால காட்டுறான். மற்ற எல்லா வாகனங்களோட வகைகளை அவன் 2 வட்டம் 3 வட்டம் 4 வட்டம் 5 வட்டங்களாக காட்டுகிறான். அதன் கருத்து என்னென்று தெரியாது. அதை பற்றி இங்க பந்தியில சொல்லப்படவில்லை. நல்லா கவனிங்கோ. இது ஒரு தர்க்க ரீதியான பந்தியின் வினாவுக்கு விடையளிக்கிற ஆற்றல். இப்ப இங்க 2 வட்டங்கள் இருக்குது, இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. ஆனா இந்த அளவும் 1 மணி நேரம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த வாகனங்கள் போனது, அதுக்காக 5 வாகனம் அரவாசி நேரத்துல போன என்று சமனான வித்தியாசத்துல போன என்றும் சொல்லப்படவில்லை. ஏன், நாங்க கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தேவை. அப்ப இப்ப இறுதியில நாங்க படங்களை பார்த்த பிறகு இந்த படங்கள்ல எங்களுக்கு ஆக தகவல் தான் அம்புக்கூடும் எத்தனை வட்டங்கள் என்பதை தானே ஒழிச்ச அந்த வட்டங்களுக்குரிய வாகனங்களுடைய பெயர்கள் குறித்து இல்லை. அப்ப அடுத்தது 7வது வாகனமாக நகரத்தை பேர் நோக்கி பேருந்து சென்றது. அப்ப 7வதாக போனது பேருந்து. அதுக்கு 3 வட்டம் இருக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப 3 வட்டம் எல்லாம் பேருந்து என்ற ஒரு தகவல் தான் தெளிவு. ஆக ஒரே ஒரு பேருந்து தான் போயிருக்கின்ற விட வந்தால் அது பொருத்தம். ஏன், ஒரே ஒரு 3 வருஷம் தான் இருக்குது. அப்ப 7வதாக சென்றது பேருந்து. அது இவ்வாறு காட்டப்படுகின்றது. இங்க காட்டப்படுகிறது காட்டினது பின்வரும். அப்படியானால் பின்வரும் கூற்றுகளில் மிகச்சரியான கூற்று யாது? மிகச்சரியான கூற்று, நீங்க கவனிக்க வேண்டிய சொற்கள் இதுதான். மிகச்சரியான கூற்று யாது? பாருங்க, இப்ப எங்களுக்கு தெரிந்தது 3 வட்டங்கள் உள்ளது பேருந்தென்றும், மற்ற திசைகள் சென்ற திசைகளும் தெரியுது. அவனுடைய வீடு இங்கே இருக்கின்றது, நகரம் இங்கே இருக்கின்றது. ஒரு சிறுவன் தனது முற்று மத்தியானத்துக்கு சென்ற வாகனம் பின்வர குறிப்பிட்டது அவன் சென்ற திசையை குறிப்பதற்கு. 7வது வாகனம் நகரத்தை நோக்கிய பேருந்து சென்றது. அதை கொண்டுதான் நாங்கள் நகரம் அங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடித்தோம் அம்புக்கோட்டையை பொறுத்து. மற்றது புள்ளிகளுக்கு தெரியாது, சென்ற திசைகள் எங்களுக்கு தெரிகின்றது. அப்ப 1வது தகவல், நகரத்தின் திசையிலிருந்து 3 வாகனங்கள் மாத்திரம் வந்துள்ளன. அப்ப நகரம் இங்கே என்பது எங்களுக்கு இதன் மூலம் தெரிந்தபடியால் அங்கே இருந்து 3 வாகனங்கள் வந்திருக்கு என்பதும் எங்களுக்கு இப்ப ஓரளவு தெளிவாகின்றது. பாருங்க, இது ஒரு வாகன நகரத்துல இருந்து வந்தது. அடுத்த இது 2வது வாகன நகரத்துல இருந்து வந்தது. அடுத்த 3 வாகன நகரத்துல இருந்து வந்தது. இந்த ஒரு கூற்று சரியாக இருக்கு. ஆனா மிகச்சரியானதாக வேற கூற்றுக்களும் இருக்கலாம் தானே. இரண்டா இங்க மிகச்சரியான கூற்று என்பதுதான் தர்க்க ரீதியான சொல் விளக்கம். அப்ப நாங்க அடுத்ததை பார்த்தால், மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் நகரத்தை நோக்கியே சென்றுள்ளன என்ற தகவல் சரியாண்டு பார்ப்போம். இது நகரத்தை நோக்கி சென்றிருக்க. அடுத்த
மோட்டார் சைக்கிள் என்பது என்னென்று நாங்கள் இது 2 சக்கரம் மோட்டார் சைக்கிள் என்று சொல்லி இருக்கா. நான் இப்ப உங்களுக்கு முதல்ல ஒரு மயக்கத்தை ஏற்படுத்த இது இந்த பக்கம் போயிருக்கு, இதுவும் இந்த பக்கம் போயிருக்கு, இதுவும் இந்த பக்கம் போயிருக்கு, அப்ப மோட்டார் சைக்கிள் எல்லாம் நகரத்தை நோக்கி போனது என்று நாங்க துணிவதற்கு 2 சில்லு மோட்டார் சைக்கிள் என்று இங்க சொல்லி இருக்கா. அப்படி என்றால் 3 சில்லுல பஸ் இருக்கா. அப்ப இந்த தகவல் தவறானது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நாங்கள் மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் நகரத்தை நோக்கி சென்றது என்றால் 2 சில்லு எல்லாம் மோட்டார் சைக்கிள் என்று இங்க சொல்லி இருக்கா இல்லையே. அப்படி 2 சில்லு மோட்டார் சைக்கிள் என்று நாங்கள் நினைத்தால் 3 சில்லு பேருந்தாக முடியுமா? இது பேருந்து என்று எல்லாம் சொல்லப்படுது. ஆனபடியா 2வது தகவல் மிகச் சரியானது இல்லை. சில வேளை சரியா இருக்கலாம், சில வேளைகளில் சரியாக இருக்கலாம், மிகச் சரியாக இல்லை. அடுத்த கேள்வி, அடுத்த விட முதலரை மணித்தியாலத்தில் 5 வாகனம் போனது என்பது இங்கே சமனான இடைவெளி நேரங்களிலே அவாகனம் சென்றது என்று சொல்லப்படுது. 10 வாகனம் சென்றது உண்மைதான், 1 மணி நேரம் என்பதும் உண்மைதான். ஆனா 5 வாகனம் முதல் அரை மணித்தியாலத்திலே என்பதற்கு என்ன கூற்றி இருக்கின்றது? அதுவும் சில வேளைதான் சரியா இருக்கலாம். அப்ப மிகச்சரியானதாக அதுவும் இருக்க முடியாது. அப்ப மிகச்சரியான கூற்று முதலாவது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இது தர்க்கித்தல் ரீதியான விடை விளக்கம். காகம் கருப்பு நிறம், காகம் காகா என கத்தும். அப்ப கருப்பு நிறமுள்ள பறவைகள் எல்லாம் காகா என கத்தும் என்ற தகவல் சரியா பிள்ளையா? இதே மாதிரிதான் இதுவும் தர்க்க ரீதியான வினா என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நன்று மாணவ செல்வங்களே. என்ற அடுத்த வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருவதற்கு நேரம் போதாது. ஆகவே நாங்கள் இன்றைய வகுப்பில் இந்த காணொலியில 30 31வது வினாக்களுக்கு விடை கண்டிருக்கின்றோம். நாளைய வகுப்பில் ஏனைய வினாக்களுக்கு விடை காண்போம்.